வார் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையில் மின்சார விநியோகம் 90% சீர் செய்யப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். தந்தி டிவி அளித்த பிரத்யேக பேட்டியில் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் 10,000 பணியாளர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். புயலில் பாதிக்கப்பட்டு மின்சாரம் சென்னையை பொறுத்த அளவுக்கு எந்த அளவில் இருக்கு, புறநகரங்களில் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இந்த வரதா புயலின் பாதிப்பால் கிட்டத்தட்ட 3 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல் போர்க்கால அடிப்படையில் பணியில் ஈடுபட்ட காரணத்தினால் நமது மின்வாரிய தலைவர் இங்கேயே இருந்து அந்த பணியை முடுக்கிவிட்ட காரணத்தினால் சென்னை பெருநகர பகுதியில் அதாவது வீடுகளுக்கு 90% மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புறநகர் பொறுத்தவரை 30% 40% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000 மின் பணியாளர்கள் அதற்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு 2-3 தினக்குள் படிப்படியாக கொடுக்கப்படும். முழுமையாக கொடுப்பதற்கு தான் 3 தினம். ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். எந்தெந்த பகுதியில் எந்த பணி முடிகின்றதோ அந்த பகுதியில் அந்த மின்சாரத்தை விநியோகத்தை சீரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் இப்பொழுது பெருநகரத்தை பொறுத்தவரை 90% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மின் கோபுரங்கள் நிறைய சான்றிதா 24 மேலே சான்றிதா மின் கோபுரங்கள் கிட்டத்தட்ட 39 மின் கோபுரங்கள் சாய்ந்திருக்கின்றன. அதுதான் நமக்கு மின் கொண்டு வருகின்ற பகுதி. அது வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினமே 15 மின் கோபுரங்கள் பணி நடைபெற்றது. இன்றைய தினம் இன்னும் மீதி இருக்கின்ற பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது முடிவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். அந்த 1 வார காலத்திற்கும் மின் சப்ளை செய்வதற்கும் பாதிப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா விடுமுறைக்கு 3 நாள் விடுமுறை விட்டுருக்காங்க. ஸ்கூல்ஸில் எந்த அளவுக்கு பள்ளிகளுக்கு நீங்கள் கரண்ட் சப்ளை பண்ணுறீங்க? பெருநகரங்களை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளுக்குமே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி சார், எவ்வளோ பணியாளர்கள் இப்போ அந்த 10,000 பேருக்கு மேல் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சரி, புறநகரங்களில் இன்னும் 2-3 நாள் வந்துடும். புறநகரில் 2 நாள் வந்துடும். படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கும். இப்பொழுது 40% அளவு கொடுக்கப்பட்டது. இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். தினந்தோறும் 5%, 2% அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம்.